ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 16 நாளைய தினம் ஆடி மாதத்தோட கடை வெள்ளி, வரலட்சுமி விரதம். இந்த 2 தானியத்துக்கு மேலே 2 விளக்கேற்றி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைங்க. பணவரவு அப்படிங்கிறது அதிகமாகும், 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். அது என்ன தானியம், என்ன விளக்கு அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றினா அப்படிங்கிற பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம். அப்படிப்பட்ட ஆடி மாதத்தோட கடைசி நாள் கடை வெள்ளி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்திருக்கு. அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த வரலட்சுமி விரதமும் கூட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லை, அன்றைய நாள் ஏகாதசி விரதமும் இருக்குது. பெருமாளுக்கு உகந்த நாள். அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம், சரஸ்வதி தேவிக்கு உகந்த நட்சத்திரம். இப்படி பல தெய்வங்களை வழிபடுறதுக்கு உகந்த நாளாக இந்த ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதம் அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேர் வீடுகளில் கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேர் வீடுகளில் வரலட்சுமி நோன்பு பழக்கம் இருக்காது. அவங்க கலசம் வைத்து வழிபடுறதுக்கு பதிலாக மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ வச்சு வழிபடுவாங்க. கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபட்டாலும் சரி. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை 2 முறையில் வழிபடக்கூடியவங்களும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் நினச்சி ஏற்றி வைக்கலாம். 2 பேரும் ஏற்றினாலும் ஒரே பலன்தான். இந்த வரலட்சுமி விரதத்தை மொத்தம் 3 பகுதிகளாக பிரிப்பாங்க. அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது ஒரு நாள். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கும்போது இன்னைக்கு மாலையே அம்மனை வீட்டுக்கு அழைப்பாங்க. வியாழக்கிழமை 15ஆம் தேதி நீங்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறீங்கன்னா மாலை ஒரு 6 மணிலேருந்து 8 மணி இந்த நேரத்தை பயன்படுத்தி அம்மனை வீட்டுக்கு அழைச்சிக்கோங்க. இல்லை நாங்கள் முதல் நாள் வீட்டுக்கு அழைக்கல, வெள்ளிக்கிழமை அழைக்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7:20 இந்த நேரத்தை பயன்படுத்தி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கோங்க. ஃபோட்டோ வச்சு வழிபடுறவங்களும் அந்த நேரத்தை பயன்படுத்தி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கலாம். வரலட்சுமி நோன்பு விரதம் எப்போ எடுக்கலாம், எப்போ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை நேரத்தில் வழிபட போகிறீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:20 மணிக்குள்ளே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இல்லை காலை நேரத்தில் வழிபாடு செய்ய நேரம் இருக்காது, மாலை நேரத்தில் பூஜை பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் வரலட்சுமி சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பூஜைகள் செய்யலாம். உங்கள் வீட்டுக்கு 3 சுமங்கலி பெண்களையோ 5 சுமங்கலி பெண்களையோ கூப்பிட்டு அவங்களுக்கு உங்கள் கையால் வரலட்சுமி விரதத்துக்கான பூஜை செஞ்சு அந்த பிரசாதத்தை கொடுங்க. வரக்கூடிய சுமங்கலி பெண்களில் உங்கள் வயதுக்கு மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது பெரிய ஐதீகம். அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரையும் அழைக்க முடியலையா, கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருக்கும், அந்த கோவிலுக்கு போங்க. வரலட்சுமி விரதம் கடை வெள்ளி அன்றைய தினம் கட்டாயம் சுமங்கலி பெண்கள் கோவிலுக்கு வருவாங்க. நீங்கள் என்னென்ன பொருட்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பெண்களுக்கும் கையால் கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, எந்த தவறும் கிடையாது. ஃபோட்டோ வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கும் இதே வழிமுறை தான். ஃபோட்டோ வச்சு வழிபடக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே அம்மனை வீட்டுக்கு அழைச்சி அன்றைக்கே பூஜை செஞ்சு அன்றைக்கு இரவுக்குள்ளே மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை மணப்பலகை மேலே வச்சு பூஜை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த மணப்பலகை மேலேருந்து எடுத்து பூஜை அறை திரும்ப வச்சுடுங்க. இல்லை நாங்கள் கலசம் வச்சு வழிபடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறுநாள் சனிக்கிழமை புனர் பூஜை செய்யலாம். அதாவது அந்த கலசத்தை உங்கள் வீட்டோட சமையலறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரிசி பானை மேலேயோ அரிசி பை மேலேயோ வச்சு ஒரு பொருட்களாக எடுத்து கலசத்தை புனர் பூஜை செய்யலாம். இது எல்லாமே ஒரு வருடமும் நீங்கள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எப்போதும் செய்கிற ஒன்று தான். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை இந்த 2 தானியங்களுக்கு மேலே வச்சு நீங்கள் ஏற்றணும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சின்னதாக ஒரு தட்டு, நாம் சொல்லக்கூடிய 2 தானியங்கள், அது மேலே வச்சு ஏற்றுறதுக்கு 2 அகல் விளக்கு. நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே 2 தானியங்கள் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 1 வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை எதுக்காக பயன்படுத்துகிறோம், சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வர்றதால, அதுவும் ஆடி மாதம் கடை வெள்ளியில் வர்றதால இப்படிப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம தவற விடக்கூடாது. அதனால் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை தட்டோட ஒரு பகுதியில் பரப்பி வச்சுக்கோங்க. தட்டோட மறுபகுதியில் இடம் இருக்கும், அங்கே ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள், மகாலட்சுமி அமரக்கூடிய ஒரு பொருள். இந்த 2 தானியத்தை தான் நீங்கள் தட்டு மேலே பரப்பி வைக்கணும். தட்டை 2 பகுதியாக பிரித்து ஒரு பக்கம் சுக்கிர பகவானுக்காக வெள்ளை மொச்சையையும்
இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயார் அமர்றதுக்காக பச்சரிசியையும் பரப்பி வச்சு அது மேலே அகல் விளக்கு வைக்கிறோம். வெள்ளை மொச்சை இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அகல் விளக்கையும் பச்சரிசி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அகல் விளக்கையும் வச்சு அதில் திரி போட்டு தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளி அப்போ நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி சுக்கிர பகவானை அழைக்கும் போது சுக்கிர பகவான் அந்த வெள்ளை மொச்சை மேலே வந்து உட்கார்ந்து உங்களுக்கு சுக்கிர திசையை ஏற்படுத்துவார். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க அந்த பச்சரிசி மேலே தீபத்தை ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனசார கூப்பிடும்போது அவங்க அந்த தீபத்து மேலே வந்து அமர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் ஏற்படுத்துவாங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில் சுக்கிர திசையை அடிச்சிட்டாலே அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். பரம ஏழை கூட பணக்காரராக மாற முடியும். 5 ரூபாய் காசு கூட வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ பல செல்வங்களுக்கும் பல தங்கங்களுக்கும் வெள்ளிகளுக்கும் வைரங்களுக்கும் அதிபதியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிச்சிட்டாலே அவங்க குபேரனாக மாற முடியும். மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் அப்படிதான். யார் ஒருத்தவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இருக்கோ அந்த வீட்டில் எந்த பொருளுக்கும் எந்த நேரத்துலையும் எந்த பஞ்சமும் இருக்காது. வாழ்க்கை செல்வ செழிப்பாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக வேணும். சுக்கிர பகவானோட அருளும் வேணும், மகாலட்சுமி தாயாரோட பார்வையும் நம்ம மேலே விழணும். இவங்க 2 பேருக்கும் உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த வருடம் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளே நம்ம பதிவுகளில் வெள்ளை மொச்சையோட மகிமை பற்றி சொல்லியிருக்கோம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சை வச்சு சுக்கிர பகவானை மனசார வேண்டிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஒரு வாரமும் உங்களோட கடன் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளை மொச்சையை ஒரு தானியமாகவும் பச்சரிசி மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அதையும் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றும் போது இவங்க 2 பேரும் ஒன்றா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த தீபத்தில் அமர்ந்து உங்களுக்கு சகல விதமான நன்மைகளை அவங்க ஏற்படுத்துவாங்க. இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. வரலட்சுமி விரதம் இரவு முழுக்க அந்த தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெள்ளை மொச்சை அரிசி இந்த அகல் விளக்கு இந்த தட்டு முழுக்க வீட்டோட பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் அந்த அகல் விளக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த வெள்ளை மொச்சையையும் அரிசியையும் நீங்கள் சமையலுக்கோ இல்லை உங்களோட பயன்பாட்டுக்கோ அதை பயன்படுத்த வேணாம். அதை பறவைகளுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி, இல்லை கால்படாத இடத்துல செடிகளில் குளங்களில் ஏரிகளில் தண்ணீரில் விட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அதை நீங்கள் சமையலுக்கு மறுபடியும் பயன்படுத்த வேணாம். அந்த வெள்ளை மொச்சை அரிசியை கால்படாத இடத்துல இல்லைனா பறவைகள்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய மகிமை வாய்ந்த அதிசக்தி மிக்க இந்த 2 தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஏற்றுங்க. கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறதுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. வாழ்க்கையில் இறங்கு முகமாகவே சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஏறுமுகம் ஏற்படும். அதே நேரம் அன்றைய தினம் உங்கள் கையால் ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணுங்க. அன்னதானம் செஞ்சாலும் சரி, வஸ்திர தானம் செஞ்சாலும் சரி, ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதே ஒரு தானம் தான். இந்த தானம் அந்த தானம் பிரித்து பார்க்காம உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரு தானத்தை இல்லாதவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட மனசு மகிழ்ந்து நீங்கள் அவங்களுக்கு செய்ய செய்ய மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.